பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ மூடப்பட்டிருக்கு ஈரானால். ரெதர் அவங்க மூடுறதை விட அவங்க நடத்தின தாக்குதல் இது வரைக்கும் 6 ஆயில் டேங்கர்ஸ் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயில் டேங்கர்ஸ்க்கு மெரைன் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் யூகேயில் இருக்குது. அந்த நிறுவனங்கள் இப்போ மெரைன் இன்சூரன்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இல்லை அவங்க கொடுக்குற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் இல்லாமல் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எந்த கப்பலுமே எடுக்காது, அந்த நாடுகளுமே எடுக்காது. அப்படின்ற போது ஒரு ஆவரேஜாக 100, 120, 130 கப்பல்கள் அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த தாண்டி வந்தது. இன்றைக்கி குறைஞ்சி ஒரு 20, 25 அப்படின்றது இருக்குது. இப்போ நடுவில் ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் பாகிஸ்தானுக்கு 20 பாகிஸ்தான் கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்கிட்ட இருக்கிறதே மொத்தமே 12 கப்பல் தான். அப்போ 20 கப்பல் அப்படின்னா 8 கப்பல் வேறு எந்த நாட்டோட கப்பல் பாகிஸ்தான் கூட எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு பக்கம் ப்ராபகண்டா, இது சம்மந்தமான அந்த மீடியா ஹைப்பு, சென்சேஷனலைஸ் ஆக்குறது, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 28ஆம் தேதி பிப்ரவரிக்கு முன்னாடி இங்கே கச்சா எண்ணெய் எங்கேருந்து வருது, எத்தனை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். பட் ஜென்ரல் பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா இதை உண்டான ஐடியாலாம் எதுவுமே இருக்காது. வருது, நம்ம வீட்டு பக்கத்தில் போய் பெட்ரோல் டீசல் போடுறோம், நம்ம பொழப்பு போயிட்டுருக்கு, வீட்டுக்கு கேஸ் வருது, ஆர்டர் பண்ணுறோம், காசை கட்டுறோம், முடிஞ்சுது வேலை. இப்போது அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த ஆயில் அண்ட் ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 + 5 மில்லியன் பேரல் பர் டே, கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல் பர் டே. உலகத்தோட மொத்த சப்ளையில் 20% அப்படின்றது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல தான் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா 5.43 மில்லியன் அளவுக்கான இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 54 லட்சம் பேரல்ஸை வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யுஏஇ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 லட்சம் பேரலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கத்தார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 லட்சம் பேரல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9.3 பில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் கேஸ். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குவைத்து ஒரு 26 லட்சம் பேரல் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.9, அது 19 லட்சம் அப்படின்றது கச்சா எண்ணெய், மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 70 லட்சம் அப்படின்றது ஜெட் ஃபியூயல். ஸோ இப்போது விமான கட்டணங்கள் உயர்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் நமக்கு இப்போ வரைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒமான், இந்த நாடுகள் எல்லாமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போர் ஆரம்பித்த பிறகு இந்த பிளாக்கேட் அப்படின்றது தொடருது. இப்போ தொடரும் போது எவ்வளோ நாள் போகும், ஆல்டர்னேட் என்ன, மாற்று என்ன யோசிக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய ஆயிலில் உலகத்திலேயே அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா 5.3 மில்லியன் பேரல், அதாவது 53 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு. இந்தியா எடுத்தீங்க அப்படின்னா ரஃபாக ஒரு 23 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு நம்மளோட தேவை. நம்மளோட டபுள் சைனா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள். இதில் ஒரு குறைந்த அளவு தான் ஐரோப்பாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சொற்ப அளவில் தான் இது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்தோம்னா ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இந்த பாதிப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்ப்போம், ஃபேக்ட்ஸை பார்ப்போம். சவுதி அரேபியா அவங்களுடைய ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன், அதாவது சவுதி அரேபியாவுடைய ஈஸியஸ்ட் ஆக்சஸ், அவங்க இதை கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறது அந்த 53 லட்சம் பேரல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கணிசமான அளவு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தான். பட் இந்த பிரச்சனை வரும் அப்படின்றத முதலேயே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு பைப்லைன் போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய அந்த பகுதிக்கு போகிற மாதிரி, ரெட்சிக்கு போகிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல இப்போது 30% அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே மாதத்தில் 7 மில்லியன் பேரல் பர் டே. அதோட அந்த பைப்பில் எவ்வளோ கச்சா எண்ணெய் போக முடியுமோ அவ்வளோ கச்சா எண்ணெயை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த ஈரானால் தாக்க முடியாது, அவங்க ரேஞ்சிலையுமே இல்லை, அதை தடுக்கவும் முடியாது, அந்த கடல் பகுதி அவங்க கண்ட்ரோல் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ
ஃபுஜைரா போர்ட் மூலிமா இப்போது ஒரு 1.9 மில்லியன் 19 லட்சம் பேரல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 57% இன்க்ரீஸ். ஸோ ஃபுஜைரா மூலிமா இப்போ மீண்டும் வேறு ரூட் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈராக் டர்க்கியோடைய பைப்லைன், ஈராக்லேருந்து துருக்கி மூலயமா கிர்குக் சியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைப்லைனு, இதோடைய டோட்டல் மொத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் பேரல், அதாவது 16 லட்சம் பேரல் பர் டே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் பேரல் தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு மூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 50 லட்சம் பேரல் கிட்ட போயிட்டு இருந்ததை இப்போது 7 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேரல் சவுதி வந்து பைப்லைன் மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க. யுஏஇ அவங்களுடைய போர்ட்டை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மில்லியன் பேரலை வந்து 20 லட்சம் பேரலை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு 16 லட்சம் பேரலை ஈராக்லேருந்து துருக்கிக்கு பைப்லைன் மூலயமா அனுப்பிச்சு அங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கு வரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஈராக் கவர்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குர்திஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் சில சண்டைகள் போயிட்டுருக்கு, லீகல் டிஸ்பியூட்ஸ் இருக்கிறதுனால. பட் குர்திஷ் ஓரளவுக்கு அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கும் இது ஒரு லீவரேஜாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத். ஏன்னா இவங்களுக்கு ஒரே வழி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் தான். சவுதி மாதிரியோ இல்லை யுஏஇ மாதிரியோ அவங்களுக்கு ஆல்டர்னேட் ரூட் இப்போ ரெடியாக இல்லை. ஸோ குவைத்துக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்த நாடுகள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மெஜூரேன்ற அந்த கிளாஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இப்போது அடுத்தது நம்ம கத்தார் பார்ப்போம். மெயின் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரோடைய கச்சா எண்ணெய்ன்றதை விட கேஸ் தான். கேஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய லெவலில் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா கத்தாரில் உற்பத்தி ஆகக்கூடிய, அதாவது பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய எல்லா கேஸுமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக தான் போகுது. ஸோ ஆயில் அண்ட் கேஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஆயில் கணிசமான அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் கேஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்குது. இப்போ அவங்களுக்கு கத்தாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே உள்ள சல்வா பார்டர் மூலயமா ஒரு இடத்துல இவங்க வந்து கொண்டு போக முடியும் சாலை மார்க்கமாக. அது ஓரளவுக்கு தான் கொண்டு போக முடியும். இப்போ கப்பல் வழியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத அத்தனை லட்சக்கணக்கான லாரிகளை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஓரளவுக்கு இதை லிமிட் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஐஆர்ஜிசியை பற்றி பேசுகிறதோ இல்லை ஈரானை பற்றி கண்டனம் தெரிவிக்கிறதுல இருக்கிறதுலையே ரொம்ப எச்சரிக்கையாக டிப்ளமேட்டிக்காக செயல்பட்டு இருக்கக்கூடிய நாடு அப்படின்றது கத்தார் தான். ஏன்னா அவங்களுடைய கேஸ் பிளான்ஸை இவங்க மீண்டும் கை வச்சாங்க அப்படின்னா கத்தாருடைய கதை அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவுக்கே வந்துடும். ஏன்னா வெறும் 30 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட நாடு கத்தார், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பக்கம் ஈரான் பார்த்தீங்கன்னா 10 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு, ஒரு பெரிய நாடு, இந்தியாவுடைய பாதி சைஸில் இருக்கக்கூடிய நாடு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் ஒமான் போன்ற நாடுகள் இப்போது ஜிசிசியோட ஃபெசிலிட்டிஸை ஒமானோட கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பைபாஸ் பண்ணுறதுக்கான லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வேகமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இன்னொரு செகண்ட் இதுக்கு வரும், பார்ட் பிக்கு வரும். பார்ட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய டோல் பூத். இந்த டோல் பூத்தில் யாரெல்லாம் இப்போதைக்கு கப்பம் கட்டிக்கிட்டு அந்த $20 லட்சம் கட்டி அவங்க கப்பல்களை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், மலேசியா, ஈஜிப்த், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மற்றும் ஜப்பான். இது வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகும். ஒரு நாடுகளுக்கு ஈரான் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அனுமதி வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்கல. ஒரு கப்பல்லேருந்தும் $20 லட்சம் அப்படின்றத அவங்க வாங்குறாங்க. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஏன்னா இந்த இடத்துல இந்தியா அடங்கி போக முடியாது. நம்மளுடைய 6 ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் வார்ஷிப்ஸ், போர்க்கப்பல்கள் அங்கே இருக்குது. அதாவது கிராஸ் ஃபயரிங்கில் எதுவும் வந்துடக்கூடாது, யார் அதை மானிட்டர் பண்ணுறாங்கன்றது தெளிவாக மானிட்டர் பண்ணி ஈரானுடைய கடற்கரை ஓரமாக இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்கள் வந்துட்டுருக்கு. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 கேஸ் கப்பல்கள் கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரைட்டை கிராஸ் பண்ணி இப்போ கல்ஃப் ஆஃப் ஒமானையும் கிராஸ் பண்ணி இந்தியாவுடைய கடற்படையோடைய பாதுகாப்பில் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஏஏஎஸ் இதை ஆஃப் பண்ணிட்டு தான் இவங்க வந்து வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு நாடும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் $20 லட்சம் வந்து கப்பம் கட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீகல் ஃப்ளேவர் இங்கே வந்து உள்ளே வருது. இப்போ இந்த டைமில் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுன்றதை விட
தங்கள் நாட்டுக்கு இது உடனடியாக, ஏன்னா அரசாங்கங்கள்லாம் பெரும் ஆபத்தில் வந்துடும். அப்போ அவெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாட்டோடைய இது வந்து காப்பாற்ற, அந்த மக்களை காப்பாற்ற இவங்க வந்து அந்த கப்பம் கட்டிட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஈரானுக்கு இது ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு கெயினை வந்து கொடுத்துட்ருக்கு. இப்போ 3வது பார்ட் எடுத்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய இந்த லேண்ட் அட்டாக், அதாவது அமெரிக்காவுடைய ஏர்பார்ன் ஃபோர்ஸஸ் மற்றும் அவங்களுடைய மெரைன்ஸ் ஆம்ஃபிபியஸ் ஃபோர்ஸஸ் கிட்டத்தட்ட 10,000 பேர் கார்க் தீவுகள் லடாக்கில் இறங்குவாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகுது. ஏன்னா இந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது இவங்களுடைய தன்மை என்ன, இவங்க எந்த அளவுக்கு ஒரு மூர்க்கத்தனமான படைப்பிரிவு அப்படின்றத பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய நெருங்கிய நண்பர் சார் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அவர் ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சிருக்காரு, படிச்சுட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 600 பக்கம். அந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபோர்ஸை இவங்க உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்ற போது கிளியர் கட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோட 20 மில்லியன் பேரல் இப்போது 9 மில்லியன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 90 லட்சம் அப்படின்றது சவுதி வேறு ரூட் எடுக்கிறாங்க. ஒரு 16 லட்சத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஈராக் துருக்கி வழியாக வேறு ரூட் எடுக்கிறாங்க. யுஏஇ தங்களுடைய போர்ட்டை ஷிஃப்ட் பண்ணி ஒரு 19 லட்சம் பேரல் வந்து வேறு பக்கம் எடுக்கிறாங்க. ஸோ இது கணிசமான அளவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டை ஏற்கனவே கொடுத்துருச்சு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே. இப்போ ஈரான் கையில் இருக்கக்கூடிய அந்த துருப்புச்சீட்டு அப்படின்றது வேகமாக கம்மியாயிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த அரபு நாடுகளுக்குள்ள ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பைபாஸ் பண்ணுறதுக்கு குவைத் ஒரு நாடு தான் இப்போ சரியாக சிக்கிக்கிட்டு இருக்கு. இவங்க அவங்களுக்குள்ள பைப்லைன்ஸை வெகு வேகமாக கொண்டு வரணும் அப்படின்றத முடிவாக எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் இப்போ இவங்களுக்கு ஒரு அனுகூல சத்ருவாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரேலோடைய துறைமுகத்தையும் இவங்க பயன்படுத்தும் பொழுது இது அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கிளியர் கட்டாக கொடுத்துருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதில் சவுதி அரேபியாவுடைய அந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் இதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா 20 லட்சம் பேரல் இந்த இதில் பைபாஸ் பண்ணுறதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மில்லியனுக்கு ஆல்டர்னேட் ஏற்கனவே கிடச்சிருச்சு. அந்த 7 மில்லியனில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மில்லியன், அதாவது 35 லட்சம் பேரல் அடிஷ்னலாக ஏற்கனவே பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அபுதாபியோட க்ரூட் பைப்லைன் ஃபுஜைராவில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 15 லட்சம் 17 லட்சம் பேரல் பர் டே அளவுக்கான கெப்பாசிட்டி வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜை வந்து கொடுக்குது. அதே மாதிரி ஈரானோட துருக்கி கூட இருக்கக்கூடிய அந்த ஃபால் பேக் ஆப்ஷனையும் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல ரொம்ப இதில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய 2 நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குவைத், ஏன்னா அவங்க ஆயில வேறு வழியே இல்லை, எந்த வழியாக தான் கொண்டு போய் ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கத்தார், ஏன்னா கத்தார்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ரிசர்வ் அவங்களுடைய பொற்களஞ்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேஸு, அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த டைம் ப்ரொஃபைல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரான் ஷார்ட் டேர்மில் இன்னும் 3 மாதம் அதிகபட்சமாக 6 மாத காலத்துக்கு இந்த ப்ரெஷரை உலக நாடுகள் மேலே வைக்க முடியும், வளைகுடா நாடுகள் மேலே வைக்க முடியும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் ரூட்ஸு, ஆல்டர்னேட் இன்சூரன்ஸ் மெத்தட்ஸு, இது மாதிரி போன்ற இடங்களில் ரீரூட்டிங் பண்ணி போகும் பொழுது, இப்போ இதனால் வரைக்கும் ஐரோப்பா ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்காமல் தடுத்து நிறுத்தியிருந்தாங்க போரில், இப்போ அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட்ஸ் ஏற்கனவே ரொம்ப கிளியர் கட்டாக வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செங்கடல்லையும் சரி அரபிக்கடல்லையுமே சரி ஸ்டோரேஜ் பஃபர் கிரியேட் பண்ணுறது, ஆல்டர்னேட் எல்என்ஜி சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது, அரேபியன் சீ டெர்மினல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரையே மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப வேகமாக. இந்த நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு இவங்க வந்து யார்ட்டையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அவங்க எதிர்பார்த்தா கூட இந்தியா, சைனா போன்ற நூற்றுக்கணக்கான நாடுகள் இந்த கச்சா எண்ணெயை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நாம் வந்து இன் அட்வான்ஸ் அவங்களுக்கு பேமெண்ட் போட்டுட்டு அதன் மூலிமா அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த கிளியர் கட்டாக இனி ஈரான் கிட்ட இருக்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் லீவரேஜ், ஒரு 3 to 6 மாத காலம். அதன் பிறகு இந்த லீவரேஜ் அப்படின்றது இருக்காது. இந்த லீவரேஜ் இல்லாமல் போச்சு ஈரானுக்கு அப்படின்னா அது ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் சரி அந்த நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய பேராபத்தாக முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே உங்களுடைய பேச்சுக்கு உங்களோட ப்ரெஷருக்கு அடங்கி போகிறாங்க. நாளைக்கு இந்த ரூட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 70% ஆல்டர்னேட்டை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொடுத்துரும். இப்போ இதே இடத்துல நம்ம வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எந்த வேகத்துல நாடுகள் செயல்பட்டு இருக்காங்கன்றது. குறிப்பா இப்ப பாரதத்தை பத்தி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த வீடியோவோடது. இப்போ ஓஎன்ஜிசி ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க, $20 பில்லியன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் கோடிக்கான டெண்டர். இது இந்தியாவுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய டெண்டர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் வாட்டர் ட்ரில்லிங் ரிக், ஆழ்கடல்ல வாட்டர் பாடிஸில் துளை போட்டு எண்ணெயை கண்டுபிடிக்கக்கூடிய, எண்ணெயை எடுக்கக்கூடிய, கேஸ் எடுக்கக்கூடிய இந்த மிஷின்ஸ். இது வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப காஸ்ட்லியான மிஷின்ஸு. இதை வந்து 5 வருடத்துக்கு எங்களுக்கு வாடகைக்கு வேணுன்றதுக்காக தான் 2 லட்ச ரூபா கான்ட்ராக்டை இவங்க வந்து ஓவர் நைட்டில் இப்போ கொடுத்துருக்குறாங்க. 80 நாட்களுக்குள்ள இதெல்லாம் வேணும் அப்படின்ற போது இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் நீட் அப்படின்றது. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க ஒரு முக்கியமான எக்ஸ்பிளேஷன். நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம கோதாவரி பேசின்லயும் அந்தமான்லயும் எண்ணெய் கண்டுபிடிச்சதா நீங்க சொன்னீங்க, கேஸ் கண்டுபிடிச்சதா சொன்னீங்க, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸா வச்சிருந்தது. இப்போ ஓஎன்ஜிசி அவசரமா 80 நாளைக்குள்ள இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு இருக்காங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா கோதாவரி பேசின், அதன் பிறகு அந்தமான். இது தவிர குளோபல் ஆயில் மேனுஃபேக்சரர்ஸ், ரிகிங்கில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பெட்ரோலியம், எக்ஸான் மொபைல்ஸ், டோட்டல் எனர்ஜிஸ், பெட்ரோபிராஸ் போன்ற நிறுவனங்களோட ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்லையுமே போகிறாங்க. ஸோ இந்தியாவுடைய அர்ஜென்சி எந்த அளவுக்கு இப்போ இந்தியாவுடைய அரசு நிறுவனம் ஓஎன்ஜிசி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த மிஷன் சமுத்திர மந்தன் அப்படின்னு சொன்னது நம்மளோட டீப் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மளுடைய எக்ஸ்ப்ளோரேட்டரி வெல்ஸ் அப்படின்றது 30 இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து 30 எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இதை வந்து 2026 27 கிட்டத்தட்ட 3.5 மடங்கு 100 பெர் இயர் அப்படின்றதுல கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 25 டீப் வாட்டரு, அதை 40 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிகிராஃபிக் வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு அர்ஜென்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவுடைய எக்ஸ்பேண்டட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது ஓஏஎல்பி அப்படின்ற இதில் வந்து வருது, பாலிசியில் வருது. ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி அப்படின்றது 25 பிளாக்கு, 33 செடிமெண்ட்ரி பேசின், கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை இது எல்லாமே எண்ணெய் இருக்கா கேஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏற்கனவே இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரை நோ கோ ஜோன், இங்கெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா கொங்கன் அந்த பெல்ட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர் ட்ரில்லிங் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம வெளிநாடுகளை நம்பி உட்காந்துட்டு இருந்தோம்னா நாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடும். ஆயில் இந்தியாவும் சரி, ஓஎன்ஜிசியும் சரி, டெக்னாலஜி ஷேரிங் டீல்ஸ் எல்லாம் வந்து இப்போ டோட்டல் எனர்ஜி, பிரிட்டிஷ் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்களோட இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்றது 90 நாட்கள் வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த போர் போகும்பொழுது ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை புஷ் பண்ணிங்கன்னா மனிதனோட இயல்பு ஆல்டர்னேட்டை வந்து அவன் தேட ஆரம்பிப்பான். ஸோ இப்போ இந்தியாவுடைய ஓஎன்ஜிசியோடைய இந்த டெண்டர் கிட்டத்தட்ட $2 பில்லியன், இது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி மதிப்புள்ள இந்த டெண்டர் 90 நாட்களுக்குள்ள ரிகிங் மிஷின்ஸ் எங்களுக்கு வேணும், ட்ரில்லிங் மிஷின்ஸ் எங்களுக்கு வேணும்னு கேட்டு போயிருக்காங்க. இப்போ இதில் பல ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ நான் இந்தியாவுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மசில், நம்மளுடைய பவர் அப்படின்றது இதை கொண்டு வரும். ஸோ வெகு விரைவில் கோதாவரி கிருஷ்ணா பேசின்லேயும் சரி, அந்தமான்லேயும் சரி, இந்த பக்கம் கொங்கன் கேரளா பெல்ட்லேயும் சரி எக்ஸ்ப்ளோரேஷனை வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ வந்துட்டோம். ஜென்ரலாக இந்தியாவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துளை போட்டு ஏதாவது ஒரு அரசாங்கம் எடுக்கிறாங்க இல்லை மைனிங் அப்படின்னா இந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுப்புற சுகாதார, அதாவது இந்த சுற்றுப்புற பாதுகாப்பாளர்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு அந்த லக்ஸரி இல்லை. இயற்கையை பேணி காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயம் பெட்ரோல், கேஸ், டீசல் இது 3மே அவசியம். ஸோ இதுக்கு ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் அப்படின்றது வேணும். ஸோ இந்த இடத்துல ஓஎன்ஜிசியோட டெண்டர் வெளியில் வந்திருக்கிறது. சவுதி ஆல்டர்னேட் ரூட்டை தேடுறது, ஈராக் துருக்கி மூலியமாக போகக்கூடியது. இப்போது இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், ஒமான்லாம் பார்க்குறோம் அப்படின்னா வெகு விரைவில் கடல் வழியாக, வெகு விரைவில் நான் சொல்கிறது 10 வருடத்துக்குள்ளே எழுதி வச்சிங்க, 10 to 15 வருடத்துக்குள்ளே கடல் வழியாக வெகு விரைவில் இந்தியாவுக்கு கேஸ் வரத்துக்கான இந்த ப்ராஜெக்ட்ஸை அந்த பக்கம் சோர்ஸ்லையும் எடுப்பாங்க, இந்த பக்கம் பையரான நாமளும் எடுப்போம். ஸோ ஆல்டர்னேட் அப்படின்றது இப்போ உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் 3 to 6 மாத காலத்துக்கு மேலே இதை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்தோ அதே ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்.
உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.